இதை எல்லாரும் என்ன சொல்லிடுறா, கிருஷ்ணன் 2 கைப்பிடி சாப்பிட்டு நிறைய அனுகிரகம் பண்ணலாம்னு நினைச்சான். ருக்மிணி என்ன பண்ணிட்டா, ஒரு கைப்பிடி மட்டும் சாப்பிட்டுட்டு போதும், நீங்க 50% பாதி அனுகிரகம் பண்ணா போதும்னு சொல்லிட்டா தானே. அப்படிதான் இருக்கு. மேலோட்டமா பார்த்தா கிருதம் கிருதம் நனு, அவ்வளவுதான், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, போதும், அனுகிரகம் ஆயிடுத்து. நனு இயத்தா, இதோட போதும், இதுக்கு மேல வேண்டாம் என்று தடுத்துட்டா தானே. அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாது. கிருஷ்ணன் ருக்மிணி என்ன சொல்ல வராளாம், உங்க கருணை ரொம்ப வசத்தி, உங்களுடைய கருணைக்கு ஒரு கைப்பிடி அவள் சாப்பிட்டதுக்கே உலகத்துல உள்ள மொத்த செல்வத்தையும் குச்சேலனுக்கு கொடுத்துடணும். அப்படி இல்லாம 2 கைப்பிடி அவள் சாப்பிட்டுட்டு தான் கொடுப்பேன்னு சொன்னா உங்களுடைய கருணை குறைச்சல்னு அர்த்தம். பெருமாளுடைய கருணை எவ்வளவு அப்படின்னா, அவர் செய்த அனுகிரகம் நியூமரேட்டர், டிவைடட் பை நாம கொடுத்த பொருள் டினாமினேட்டர். நாம கொடுத்த பொருளால அவர் செஞ்ச அனுகிரகத்தை டிவைட் பண்ணி பார்த்தா பெருமாளுடைய கருணை எவ்வளவுன்னு புரியும். இப்ப நீங்க குச்சேலருக்கு கொடுக்க போறது உலகத்துல உள்ள மிகப்பெரிய செல்வத்தெல்லாம் கொடுக்க போறேன். கீழே டினாமினேட்டர், அவர் ஒரு கைப்படி அவள் தான் கொடுத்தார், அதுக்கே எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொன்னா டினாமினேட்டர் கம்மியா இருந்தா உன் கருணை பெருசா இருக்கும். நீ 2வது கைப்பிடி அவளையும் சாப்பிட்டுட்டா டினாமினேட்டர் 2 கைப்பிடின்னு ஆயிடுத்துனா நியூமரேட்டரோட வேல்யூ குறைஞ்சிடும். அதனால டினாமினேட்டரோட வேல்யூவை ஏத்திண்டே போனா நியூமரேட்டரோட வேல்யூ குறைஞ்சிடும். நிறைய கைப்பிடி அவள் சாப்பிட்டுட்டே போனா உன் கருணையின் பெருமை குறைஞ்சிடும். ஒருத்தன் ஒரு கைப்பிடி அவள் கொடுத்தாலும் நான் உலகத்துல உள்ள மொத்த செல்வத்தையும் கொடுப்பேன்னு காமிச்சாதான் உங்கள் கருணைக்கு ஏற்றம். அதனால கிருத்தம் கிருத்தம் நனு, அவனுக்கு செய்ய வேண்டிய அனுகிரகத்தை முதல் கைப்பிடி அவள்லயே செஞ்சாத்து. நனு இயத்தா, இந்த முதல் கைப்பிடியில ஆயிடுத்து. இதி சம்பிரமாத், கொஞ்சம் திகச்சு ருக்மிணி சொன்னாலாம்.